வாலிபன் திருச்சபையில் பிரசங்கத்தை கேட்டு முடித்த பிறகு பாஸ்டர் கிட்ட வந்தான். பாஸ்டர் கிட்ட வந்து சொன்னா, நீங்க தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தீங்க. இந்த சபைக்கு தான் நான் கொஞ்ச நாளா வந்துகிட்டு இருக்கேன். இப்ப கொஞ்ச நாளா நீங்க பிரசங்கம் பண்றீங்க. போன வாரம் கூட யூத் மீட்டிங்ல பேசுனீங்க. பொண்ணுங்களெல்லாம் பார்த்து சைட் அடிக்காதுன்னு சொல்றீங்க. எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா என் வேலையே அதுதான், பொண்ணுங்களை சைட் அடிக்கிறது. சைட் அடிப்பேன், பேசுவேன், அப்படியே போன் நம்பர் கொடுத்தாங்கன்னா சேட் பண்ணுவேன். இதுதான் என்னுடைய ஃபுல் டைம் ஜாப். ஆனா நீங்க சொல்றீங்க யூத் மீட்டிங்ல சைட் அடிக்க கூடாது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சிகரெட் பீடி தான் பிடிக்க கூடாதுன்னு சொல்றீங்க, பார்த்தா சீரியல் சினிமாவை பார்க்க வேணாம்னு சொல்றீங்க, அது இன்னும் கஷ்டமா இருக்கு. அப்புறம் பாகம்லாம் கொடுக்க சொல்றீங்க, தசம பாகம், அது இன்னும் கஷ்டமா இருக்கு. நீங்க என்ன தெரியுமா பண்ணிருக்கணும்? அந்த பையன் பாஸ்டர்கிட்ட சொல்றான், நீங்க என்ன தெரியுமா பண்ணிருக்கணும்? நான் சர்ச்சுக்கு வந்த போதே, ஞானஸ்தானம் கொடுக்கும் போதே நீங்க என்கிட்ட என்ன சொல்லிருக்கணும்னா, ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்கணும். நீ இயேசுவை ஏத்துக்கிட்டனா, சபைக்கு வந்துட்டீனா, ஞானஸ்தானம் எடுத்துட்டீனா, இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்யணும், நீங்க நோட்டீஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அப்பவே நான் வராம இருந்திருப்பேன். அப்பவே நான் சர்ச்சுக்கு வராம இருந்திருப்பேன். உங்க கையால ஞானஸ்தானம் எடுக்காம இருந்திருப்பேன். இப்ப என்ன ஞானஸ்தானத்தை எடுக்க வச்சுட்டு என்ன போய் இதை பண்ணாதீங்க, அதை பண்ணாத, அதை பண்ணாத, அதை பண்ணா இது வரும், இதை பண்ணா இது வரும்னு சொன்னா கஷ்டமா இருக்கு. நான் என்ன பண்றதுன்னு தெரியல. இனிமேல் வர வேணான்னு தீர்மானம் பண்ணிருக்கேன். அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கேன். எப்படிலாம் இருக்காங்களே, செம ஸ்மார்ட். பாஸ்டர் சொன்னாராம், தம்புடுவா உக்கார் வா. அப்பவே சொல்றதான்னு சொல்றியப்பா. ஒரு குழந்தைய பள்ளிக்கூடத்துல சேர்க்கும் போது ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜின்னு சேர்க்கிறாங்க. அப்படி சேர்க்கும் போது அந்த சேர்க்கப்பட்ட அந்த குழந்தைய பார்த்து குழந்தைகிட்ட போயிட்டு வகுத்தல் கணக்கு கொஞ்சம் போட்டு கொடு அப்படின்னு சொன்னா போடுமா? போடாது. அந்த ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜில தான் என்ன சொல்லி கொடுப்பாங்க? அப்பதான் ஏபிசிடி வரும், அப்பதான் 1 2 3 வரும். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து ஏற ஏற தான் கூட்டல், கூட்டல், கழித்தல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல், அப்படி அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே சொல்லி கொடுத்து ஹையர் லெவல்ல கொண்டு போவாங்க. சபையின் அனுபவமும் அப்படித்தான். ஞானஸ்தானம் என்பது ஒரு துவக்கம். இங்கேயே எல்லாம் சம்பூர்ணம் அடைந்து விட்டதாக அர்த்தம் அல்ல. இனி நீ வளர 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 இப்படிப்பட்ட விஷயங்களை நீ ஒழித்து விடும் பொழுது அது உன் உடலுக்கும், உணர்வுக்கும், உணர்ச்சிக்கும், மனசுக்கும், வாழ்வுக்கும் நல்லது. நீ ஆசீர்வதிக்கப்படுவ, உன் வருங்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படும். இப்ப நீ வளர்ற ப்ராசஸ்ல இருக்கிற. அப்பதான் அந்த பையனுக்கு உதவிமாச்சு. ஆமா இல்ல, இப்ப நான் வளரணும்லன்னு தொடர்ந்து ஆர்வமாய் சத்தியத்தை கேட்க ஆரம்பித்தான். சத்தியத்தை கேட்டு ஆரம்பித்து இன்றைக்கு அவன் ஒரு திருச்சபையில் பெரிய போதகனாக இருக்கிறான். கொஞ்சம் நல்லா தான் தட்டுங்களேன். நான் குழந்தையா இருக்கும் பொழுது குழந்தையை போலவே யோசித்தேன். நான் குழந்தையா இருக்கும் பொழுது குழந்தையை போலவே சிந்திச்சேன். ஆண்டவர் அப்படிதான் சொல்வார்பா. நம்ம அப்படிலாம் உபை பண்ண முடியாது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், நானே அப்படிதான் இருந்தேன். எப்போ? குழந்தையா இருக்கும் போது. கோல் மூட்டினேன், கலகம் வைத்தேன், பொல்லாப்பு செய்தேன், குறை பேசினேன், சண்டையிட்டேன். குழந்தை அப்படின்னு சொன்னா, சிறு பிள்ளை என்று சொன்னால் என்னெல்லாம் செய்யுமோ எல்லாத்தையும் நான் செஞ்சேன். குழந்தைய போலவே பேசினேன், குழந்தைய போலவே சிந்திச்சேன், குழந்தைய போலவே யோசிச்சேன். குழந்தை என்ன பண்ணும்? இது மாதிரி இடத்துல குழந்தைய உட்கார வச்சா என்ன பண்ணும்? பேனா இருந்தா எடுத்து கிறுக்க தான் தோணும். ஆனா இப்ப அவர் சொல்றாரு, நான் இப்ப குழந்தை அல்ல. ஞானஸ்தானம் எடுத்து மீட்கப்பட்டு 1 வருடம், 2 வருடம், 3, 5, 10, 15, 20 சொல்லிட்டு இப்ப நான் வளர ஆரம்பித்து நான் இப்பொழுது புருஷனாய் மாறிவிட்டேன். இப்ப நான் புருஷனா மாறினதுனால
பவுல் சொல்லுகிறார், நான் புருஷனான போதோ குழந்தைக்கு ஏற்றவைகள் என்னை விட்டு ஒழிந்து போயின சொல்லல. அப்படின்னா இவரே அதை ஒழிச்சு கட்டியிருக்காரு. ஒரு குழந்தை வளர வளர கரங்கள் தானாய் வளரும், கால்கள் தானாய் வளரும், உடல் உறுப்புகள் தானாய் வளரும். ஆனால் ஒழுக்க நடத்தைகள் தானாய் வளராது. அது நாம் தான் உருவாக்க வேண்டும், நாம் தான் அதை வடிவமைக்க வேணும். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? உன்னை உருகுலைய செய்வதற்காக அல்ல, உன்னை உருவாக்குவதற்காக. தேவன் ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை என்ன? ஈசாக்குக்கு சொன்ன வார்த்தை என்ன? யாக்கோபுக்கு சொன்ன வார்த்தை என்ன? நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன? நம்முடைய நன்மைக்கும் நல்வாழ்வுக்குமான வார்த்தைகள். நான் கீழ்ப்படுகிற ஆண்டவரே, உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஆண்டவரே. தெய்வம் சொல்றார், நான் சொன்ன 6000 வாக்கு தத்தமோ எல்லாருக்கும் பலிக்கிறது இல்ல, கீழ்ப்படுகிறவர்களுக்கு பலிக்கிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வேகமா வாசிங்க பார்க்கலாம். உபாகமம் 28:1. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்றத உன்னால கேட்க முடிஞ்சா, நீ கேட்டு அதன்படி நடந்தா, நீ கேட்டு அதை நீ நடைமுறைப்படுத்தினா, உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. எப்ப மேன்மையாக வைப்பாரா? அல்லேலூயா. ஒரு சத்து உடலில் எப்படி வருகிறது? சத்தான உணவுகளை உட்கொள்ளும் போது. வாழ்வில் எப்படி மேன்மைகள் வருகிறது? தேவனுடைய வார்த்தையை ஒபே பண்ணும் போது. தேவன் சொல்லுகிற வார்த்தைகள் கடினமானவைகள் அல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன், 9:30 மணிக்கெல்லாம் டானு வந்துட்டீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. போன வாரம் பாஸ்டர் ஏதாவது சொன்னாரா? சொன்னாரே, அதான் 9:30 மணிக்கு வந்துட்டோம். அடுத்த வாரம் அப்படியே கொஞ்சம் இறங்கும், அந்த சூடு சொரணெல்லாம் அப்படியே இறங்கும். இன்னும் 2 வாரம் சொரணெல்லாம் போயிரும். அவர் அப்படிதான் சொல்வாரு, வா மேன 10 மணிக்கு போலாம், 10:30 மணிக்கு போலாம். பாஸ்டர் உன்னை ஆஸ்வதிக்கல அம்மா, உன்னுடைய ஒவ்வொரு செயலை பார்க்கிற பரலோக தேவன் உன்னை ஆஸ்வதிக்கிறார் அம்மா. தேவனை உன் நேரங்களாலும் உன் செய்கைகளாலும் எல்லாவித காருண்யங்களினாலும் நீ பிரதானப்படுத்தும் பொழுது உன்னை பரம தகப்பன் அல்லவா ஆசீர்வதிக்கிறாரு. சொன்னவர் செய்யாம போயிருவாரா? நீ செய்து பார், நான் செய்யறனா இல்லையான்னு பாருன்னு பரம தகப்பன் சொல்றாரு. நான் கேட்கும் போது, நான் அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் கீழாக அல்ல, உங்களை மேலாக வைக்க, உங்களை வாளாக அல்ல, உங்களை தலையாக வைக்க ஈசாக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஈசாக்கு தன் தேசத்தில் பஞ்சம் வந்த உடனே எங்கு தஞ்சம் புகலாம் என்று செல்லுகிறான். இப்ப அவனுக்கு சந்திப்பை ஏற்படுத்துறாரு. இல்ல, நான் சொல்ற இடத்துல நீ இரு, நான் சொல்றத நீ செய். யாக்கோபு அப்படியே ஒபே பண்றான். பஞ்ச தேசம் எல்லாரும் ஊரை விட்டு ஓடுறாங்க. உலக மக்கள் என்ன செய்யறாங்களோ அதையே செய்யும்படி தேவனுடைய பிள்ளையே நீ அழைக்கப்படவில்லை. என் ஃபியூச்சரை காப்பாத்திக்க, என் குடும்பத்தை காப்பாத்திக்க, என் வேலையை காப்பாத்திக்க, என் வருமானத்தை காப்பாத்திக்க உலக மக்கள் என்ன செய்யறாங்களோ அதையே செய்ய நீ அழைக்கப்படவில்லை. விசேஷமான தேவ பிள்ளை, விசேஷமான அபிஷேகம் உன் மேல இருக்கு. 26ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அங்க பஞ்சம் உண்டாச்சு. அந்த பஞ்சத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள மக்கள் பலதரப்பட்ட இடங்களுக்கு செல்லுகிறார்கள். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ இங்கேயே இரு, நான் சொல்ற இடத்திலே இரு, என் சமூகத்திலே இரு, என் பிரசனத்திலே இரு, என் வார்த்தைக்குள்ளே இரு, என் சன்னிதானத்திலே இரு. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து இந்த பஞ்ச தேசத்துல உன்னை பெருக்கமடைய செய்கிறேன். என் ஃப்ரெண்டு சொன்னா நானும் அதே மாதிரி தான் செய்ய போறேன். ஃப்ரெண்டு நாளைக்கு அழகா உன்னை கழுவிட்டு போயிடுவா, நண்பன் அப்படியே விட்டுட்டு போயிடுவான்.
சுயநலம் நிறைந்த இந்த உலகத்தில் சுயநலமே இல்லாமல் உன் நலனை விரும்புகிற உயர்ந்த தேவனுடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுப்பாயே. ஆனால் வாயினால் சொன்னதை அவர் கரத்தினால் நிறைவேற்றி முடிப்பார். என் அன்பு பிள்ளைகளே, தேவ சமூகம், அவர் சொல்றார், என் சமூகத்தை விட்டு போகாத, நான் சொல்ற இடத்தை விட்டு போகாத, நான் சொல்றபடி நீ இங்கே இரு. எல்லாரும் விதைக்கிறான், பலன் இல்ல. எல்லாரும் விதைக்கிறான், அறுவடை இல்ல. ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டவன் விதைக்கிறான், 100 மடங்கு அறுவடையை பெறான், 100 மடங்கு ரிசல்ட்டை எடுக்கிறான், 100 மடங்கு பலன் பெறான். இதுவரைக்கும் நீ உன் வாழ்வில் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியாது இருப்பியாய். ஆனால் இன்றைக்கு உன் வாழ்க்கையை தத்தம் செய். தேவனே, இதோ நான் வருகிறேன், உம்முடைய சத்தத்தின்படி உம் சித்தம் செய்ய வருகிறேன் என்று சொல்லி உன்னை தத்தம் செய்து பார். கஷ்டமா இருக்கும், வருத்தமா இருக்கும், வியாகுலமா இருக்கும். பின் நாட்கள்ல அது உனக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் மேன்மையும் கனத்தையும் மகிமையும் உனக்கு கொடுக்கும். தவறாமல் ஆலயத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தவறாம ஆலயத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அவங்களையே பார்த்து சொல்லுங்க, வராம இருந்து பாருங்க, அது அதை விட கஷ்டமா இருக்கும். தினமும் வீட்டுல குடும்ப ஜெபம் பண்றது கஷ்டமா தான் இருக்கும். சொல்லுங்க, தினமும் வீட்டுல குடும்பமா ஜெபம் பண்றது கஷ்டமா தான் இருக்கும். ஜெபம் பண்ணாம இருந்து பாருங்க, அதை விட அது கஷ்டமா இருக்கும். வேதத்தை பிரித்து வாசித்து தேவன் சொல்ற வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிவது கஷ்டமா தான் இருக்கும். கீழ்ப்படியாமல் இருந்து பாருங்கள், அது அதை விட அதிக கஷ்டமா இருக்கும். சவுலும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தாவீதும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். நெருக்கத்தின் நேரத்தில் சவுல் அபிஷேகம் பண்ணிய ஆண்டவருடைய பிரசனம் நாடாமல், ஆண்டவர் சொன்ன வாக்குக்கு செவி கொடாமல் தன் சுய விருப்பத்தின்படி சூனியக்காரியை தேடினான். தாவீதோ நெருக்கப்பட்ட எல்லா நேரத்திலையும் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரம் பண்ணுவேன், அடைச்ச தேவன் உயிருள்ள ஒரு உண்மையுள்ளவரா இருக்கிறதுனால எந்த மனுஷன் கையிலையும் விட மாட்டேன், ஆண்டவரே உம்முடைய பாதத்துல விழுறேன்னு சொல்லி கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீதின் சிம்மாசனத்தை உறுதிப்படுத்திய ஆண்டவர் உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போதுமானவரை இருக்கிறதுனால உன் வாழ்க்கையை மொத்தமா ஆண்டவருக்கு நீ தத்தம் செய்து பார். ஜெபம் பண்ணி பார்த்தோமே, துதிச்சு பார்த்தோமே, ஆராதிச்சு பார்த்தோமே, எங்க நடந்துச்சு? நீ ஜெபிச்சு பார்த்துக்கிட்டு தானே இருக்கிற, துதிச்சு பார்த்துக்கிட்டு தானே இருக்கிற, ஆராதிச்சு பார்த்துக்கிட்டு தானே இருக்கிற. இன்னும் நடக்கலன்னா கர்த்தர் சொல்றாரு, இன்னும் துதி, இன்னும் ஆராதி, இன்னும் கர்த்தரை மகிமைப்படுத்து. எதுவுமே வீணாகாது. அத்தனையும் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் பின் சந்ததிகளுக்கும் மொத்த ஆசீர்வாதம், நிறைந்த ஆசீர்வாதம், சம்பூர்ண ஆசீர்வாதம், ஏராள ஆசீர்வாதம், தாராள ஆசீர்வாதம். அது எதுவுமே ஒரு நாளும் வீணாவதில்லை, அது வீண் போவது இல்லை, ஒரு நாளும் வீணாகி விரயமாகி போவதில்லை. கர்த்தரை தேடுகிற தேவ பிள்ளையே அந்த ஒவ்வொரு நிமிஷமும் வினாடிகளும் வீணாவது இல்லை. நெருக்கமான பாதை இருக்கலாம், கர்த்தரை சார்ந்து வாழ்றதுனால மற்றவர்களால் பகைக்கப்படுகிற ஒரு ஜீவியம் கூட இருக்கலாம், சுகமான ஒரு வாழ்க்கை இல்லாமல் இருக்கலாம். ஏலியின் பிள்ளைகள் ஒரே இடத்தில் வளருகிறார்கள். ஏல் இருந்த அதே ஆலயத்தில் சாமுவேல் வளருகிறான். சாமுவேலுக்கு அம்மா இல்ல, அப்பா இல்ல, யாரும் இல்ல. ஒரே ஒரு ஆதாரம், கர்த்தர் மாத்திரம்தான். கர்த்தருக்கு முன்னாடி ஏலிக்கு வேலை செய்யறான். ஆனால் அவன் பிள்ளைகளோ கர்த்தரை அறியாதவர்களாக சொகுசாய் வாழ்ந்த பிள்ளைகளாக தான் இருந்தார்கள். ரிசல்ட்னு ஒரு நாள் வந்தது. கஷ்டப்பட்ட சாமுவேல் தான் முதல் பெயர் சபா வரைக்கும் அறியப்பட்ட தீர்க்கதரிசியாய் எழும்புகிறான். நீ கர்த்தருக்காக நிந்திக்கப்படுகிறாய், துன்புறுத்தப்படுகிறாய், சிரமப்படுத்தப்படுகிறாய் என்றால் வருத்தப்படாதே. உன்னை செதுக்கிக் கொள்ள, உன்னை சரி செய்து கொள்ள, வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்க உன்னை அர்ப்பணித்து பார். வாழ்க்கையில் அபாரமான ஏற்றங்கள் முன்னேற்றங்களை நீங்கள் காண ஆரம்பிப்பீர்கள்.